வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பின்னணி தகவல்கள், அதில் வைக்கப்படக்கூடிய பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் முன்னாள் இந்திய தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி அவர்கள். வாக்குப்பதிவு சதவீத மாறுபாடு சார்ந்த பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படக்கூடிய நிலையில் அது குறித்த பல கேள்விகளை அவரிடம் முன்வைக்கலாம். வணக்கம் திரு கோபால்சாமி. வாக்கு சதவீத மாறுபாடு என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றுதானா? எதனால இந்த மாறுபாடு நடக்குது சார்? இதுவும் வழக்கமாக நடக்கக்கூடியதான். 2019 தேர்தலில் பெரிய அளவு நாடு பூரா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை பற்றி பலவிதமான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்பொழுது இந்த தடவை அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அதீதமான ஆர்வம். ஒவ்வொரு மணிக்கும் எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க, இது அவசியமே இல்லாத சமாச்சாரம். 3 மணிக்கு ஒரு தடவை பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு மணிக்கு கேட்கறதுனால அந்தந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்கிற அதிகாரி இதுலேயே வேலையாக இருக்காங்க. அதனால அவங்க தவறு பண்ணதும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பக்கம் இந்த மற்ற வேலையை பார்க்கணும். ஓட்டர் ஓட்டு போடுறாங்க, அவங்க இதை பார்க்கணும், இது சரியாக நடக்குதான்ட்டு. இன்னொரு பக்கம் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்போ எவ்வளோ ஓட்டாச்சுன்னு. இந்த முறையை முதல்ல ஒழிக்கணும். இதை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணலாம். 12 மணிக்கு ஒரு தடவை கேளுங்க, 5 மணிக்கு ஒரு தடவை கேளுங்க. தவறுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. அதை விட்டுட்டு ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் எவ்வளோ ஓட்டிங் போட்டோம், யாருக்கு அதில் லாபம்னு எனக்கு தெரியல. சும்மா பேப்பரில் போடலாம், உங்களுக்கெல்லாம் லாபமாக இருக்கலாம், நீங்கள் இப்போ இத்தனை ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆயிடுச்சுன்னு. அதனால ஒருத்தருக்கும் லாபம் இல்லை. அதுக்கு பதிலாக முதல் 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் 7 மணிக்கு ஆரம்பிக்குது, 12 மணிக்கு ஒரு இது கொடுங்க, 5 மணிக்கு ஒன்று கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். இப்போ அடிக்கடி இந்த எண்ணிக்கையை சொல்வதுதான் இந்த குழப்பத்திற்கு காரணமா? சாம்பிள் டேட்டா கொடுப்பதுல தான் இந்த சிக்கல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சாம்பிள் டேட்டா அப்படின்னா என்ன சார்? அதான் அந்த சாம்பிள் டேட்டா எப்படி? சாம்பிள் டேட்டானா இல்லைங்க. அதாவது நீங்கள் ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் 250 போலிங் ஸ்டேஷன் இருக்கும் மினிமம் ஒரு அளவுக்கு. ஸோ ஒரு 1500 போலிங் ஸ்டேஷன் ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. நீங்கள் 1500லேயும் இன்ஃபர்மேஷன் 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்குன்னு கேட்டிங்கன்னா சில பேர் கொடுக்கலாம், சில பேர் கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 1500ல் 1000 வந்ததுன்னா இன்னொரு 500ல் இந்த மாதிரி நடந்திருக்கும்னு நீங்கள் யூகிச்சு அதை போடுறீங்க. ஏன்னா இது எதுக்கு போடுறீங்க? அந்த மாதிரி உங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. இந்த 1 மணியில் எத்தனை ஓட்டிங் போட்டாங்க, ஒருத்தவரில் என்ன ஆச்சு, இது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறாங்க. 1000 தான் வந்திருக்குது, 1500 மொத்தம் இருக்குது. 1000 போட்டிங்கன்னா ரொம்ப குறைச்சலாக தெரியும். அதனால் 1500க்கு இப்படி வந்திருக்கும்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அது தவறாக போகுது. அதான் சிஇஓவே சொன்னார், 72 +−2ன்னு சொன்னார் அவர். ஏன் இந்த +−2 வருது? ஏன்னா எல்லா பூத்துலேருந்தும் உங்களுக்கு சரி அந்த சமயத்துக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. சில பேர் கொடுக்கலாம், சில பேர் கொடுக்காம இருக்கலாம். அவன் என்ன கால்குலேட் பண்ணியிருப்பான், அதுக்குள்ள நிர்பந்தப்படுத்திங்க. அவன் முதல் 1 ஹவர் முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆட விடுறாசாமின்னு விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி இந்த நிர்பந்தப்படுத்துறதுனால தான் ஏற்படுது இந்த தகராறு. இந்த மாற்றம் +−2 அல்லது 3 அப்படி இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்காது. ஆனா சில தொகுதிகளில் 6% வரைக்கும் அதிகரிச்சும் இருக்கு, சில தொகுதிகளில் 11% வரைக்கும் குறையவும் செஞ்சிருக்கு. ஸோ இது சாத்தியமா? இந்த அளவுக்கான ஒரு மாற்றம் ஏற்படுறது? இது பாருங்க 70 இல்லைங்க. இதில் ஒன்றும் ஒரு ப்ராப்ளமே இதில் இல்லை. அதாவது ஒன்றும் ஸ்பெஷலாக திங்க் பண்ண அவசியம் இல்லை. நான் என்ன சொன்னேன், 1500ல் 1000 கொடுத்தாங்கன்னு சொன்னேன். 1500ல் 700 கொடுத்துருந்தாங்க, நான் 600 கொடுத்துருந்தாங்க. மற்றதை நீங்கள் எக்ஸ்ட்ராவேட் பண்ணுறீங்கல்ல, தவறு வரத்தானே செய்யும். இப்போ இது ஒரு நடைமுறை சிக்கலாகத்தான் பார்க்கணுமா? இது தேர்தல் அதிகாரிகளோட அந்த குளறுபடி அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதிகாரிகளோட குளறுபடிக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள்லாம் ஒவ்வொரு அவரும் என்னாச்சுன்னு தொந்தரவு பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் வருது, அவங்க பண்ணுறாங்க. இதில் அவங்களே என்ன பண்ணணும், நான் 1 ஹவருக்குலாம் கொடுக்க மாட்டேங்க, 3 மணி நேரம் 5 மணி நேரத்தோடு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்.
இல்ல இப்போ ஊடகங்கள் கேட்கறாங்க அப்படின்னாலும் அதற்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தான் வந்து அதிகாரப்பூர்வமா கொடுக்கறாங்க. அப்ப கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கு அப்படின்னாலும் அதை கொடுக்கறதுக்கு சாத்தியம் என்றால் தானே தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க. இது பாருங்க 1500 பேர் இருக்கச்ச எல்லாருமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு பூத்துலயும் இருக்கிற அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் வந்து அந்த வேலையை பார்ப்பாரா இந்த வேலையை பார்ப்பாரா ஒரு ஒரு குத்து மதிப்பாக அவர் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய நடக்கும். தவிர பாதி பேர் கொடுக்கலன்னா நீங்க எக்ஸ்ட்ராப்ரேட் பண்றீங்க, பாதி பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கும்னு நீங்க யூகிச்சு போடுறீங்க, அது தப்பா தான் முடியும். ஸோ இந்த வேலையை வச்சுக்க கூடாதுன்னு என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். நீங்க வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை கேட்கறாங்கிறது தான் நீங்க கொடுக்கறேன்னு சொல்றீங்க பாருங்க, அதே தப்பு. கொடுக்க முடியாது. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம், எடுத்துக்கங்க, இல்லாட்டா விட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் இந்த தப்பு வராது. தப்பு இந்த மாதிரி நீங்க 1 மணி நேரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தப்பு வந்ததுன்னா அதை அனுபவிங்க. அதிகாரிகள் பேரை நீங்க சொல்றது அவங்க குளறுபடி செய்யறாங்கன்னு சொன்னா அதை அனுபவிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அதிகாரிகள் பேரை தப்பு சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதிகாரிகள் சொல்லக்கூடாது எங்க பேர்ல தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, உங்க பேர்ல தான் தப்பு. ஏன்னா இந்த நடைமுறையை நீங்க ஏன் ஒத்துக்கொண்டீர்கள்? அதுவே தவறாச்சே. உங்களுக்கே தெரியுமே, எல்லாரும் 1500 பேரும் ஒரே சமயத்தில் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கிறது நிச்சயம் இல்லாததுன்னு உங்களுக்கு தெரியக்கூடிய நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க ஒத்துக்கிறீங்க, இருந்தாலும் செய்யணும் பாக்குறீங்க. அந்த தவறுனால தான் இது வருது. இப்போ வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தயாராகும்? யார் அதை தயாரிப்பார்கள்? தேர்தல் ஆணையமா அல்லது இங்க மாநில அரசோட ஊழியர்களோட பணியின் அடிப்படையில் அந்த பட்டியல் தயாராகுமா? அந்த 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 கொஸ்டினே தவறான கொஸ்டின். ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் விதிக்கு உட்பட்டு யார் அந்தந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அந்த வேலையை செய்யும் பொழுது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளாக தான் கணக்கு பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினோட ஹெட் குவார்ட்டர்ஸில் 300 பேர் வேலை செய்கிறாங்க. மற்றபடி எல்லா ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற ஆணையத்தின் அதிகாரிகள் இப்போ 20 பேர் இருப்பாங்களா, 20-30 பேர் இருக்கலாம், 40 பேர் இருக்கலாம், அல்லது எலெக்ஷன் வந்தால் ஒரு 10 பேர் கூட போடலாம். ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் சரி, ஒவ்வொரு தாலுக்காயிலும் சரி, யார் வேலை செய்கிறாங்க? அந்தந்த தாலுக்காயில் இருக்க அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். இது நாடு பூரா அதே விதிமுறை தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் எப்போ அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தின் காரியத்தை செய்கிறார்களோ அப்போது அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளாக கணிக்கப்படுவார்கள், அவ்வளோதான். அதனால இவங்க தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் செய்யாதனால அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாயீஸ் பண்ணுறதுனால தவறு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றது அது சரியான வாதமே அல்ல. ஓகே, இப்போ நிறைய பேரோட பெயர்கள் வாக்காளர் பட்டியல்ல இருந்து டெலீட் ஆயிருக்கு அப்படின்ற புகார்கள் வருது. பொதுவாக என்னென்ன காரணங்களுக்காக தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளருடைய பெயரை டெலீட் செய்வார்? சாதாரணமா இறந்து போனவர்கள், அந்த இடத்தை விட்டு மாறி போனவர்கள், இதுதான் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் என்ன ஆகிறதுங்கிறத நீங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெருநகரங்களில் வெளியிடங்கள்லேருந்து பெருநகரங்களுக்கு வருவர்களும் இந்த பெருநகரத்துக்குள்ள ஒவ்வொரு ஏரியாலேருந்து மற்ற ஏரியாவுக்கு போகிறது சர்வசாதாரணமாக நடக்கும். இங்கே இன்னைக்கு இருப்பார், கோடம்பாக்கத்தில் இருப்பார், 2 வருஷம் கழித்து அவர் வந்து மாடம்பாக்கத்துக்கு போயிட்டார், அங்கே வேலை அந்த பக்கம் இருக்குன்னு அங்கே போயிட்டார். இல்லை துறப்பாக்கத்தில் இருந்தவர் ஆவடிக்கு போயிட்டாருன்னு வரும். இந்த விஷயங்கள் வந்து பெருநகரங்களில் பெருவாரியாக நடக்கும். அதனால இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும், கம்பல்சரியாக லிங்க் பண்ணணும். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால அவங்க வந்து நாங்கள் இதை வந்து கம்பல்சரியாக பண்ணலை, வாலண்டரியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க. இதனாலேயே பாதி தகராறு அது. ஏன்னா எப்படி நீங்கள் வந்து ஒருத்தரை அவரோட லிங்க் எப்படி கொண்டு வரீங்க? ஏதாவது ஒரு முக்கியமான ஆதாரம் வேணும். அந்த ஆதாரம் ஆதார் கார்டு தான். அது இருந்தால் இது ரொம்ப சுலபமாக நடைபெறக்கூடிய சமாச்சாரம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனார்னா அவர் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருந்தால் உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பல்சரி லிங்க் பண்ணி இங்கே இருந்தவர் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னு தெரியும் உங்களுக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, டெலீஷன் போது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். இந்த
ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன். சென்னை பெருநகர பகுதியில் மொத்தம் 25,000 பேர் தான் பேர் டெலீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையானால் இந்த இவ்வளோ அளவு கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது. தவிர இன்னொரு சுலபமான சமாதானம் செய்ய முடியும். 25,000 பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கொடுத்தாங்களா இல்லையா தெரியல, அதையும் விட்டுடுங்க. ஆனால் பெருநகரங்களில் இந்த மாதிரி ஷிஃப்டிங் அடிக்கடி நடைபெறும் என்பதனால் டெலீஷன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்ன்ற ஒரு சமாதானம். இன்னொரு என்னென்னா, எங்கெங்கே டெலீஷன் நடக்குதோ அதை டெலீஷன் லிஸ்ட்டு தயார் பண்ணி அதை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கொடுக்கணும். இந்தந்த ஏரியாவில் இத்தனை ஓட்டர்ஸ் டெலீட் ஆகிருக்காங்க, அப்படி இந்தந்த போலிங் பூத்தில் ஏரியாவில் டெலீட் ஆகிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் சூப்பர்வைசரி கீழ்மட்ட அதிகாரிகள் செய்ததை அதுக்கு மேல்மட்ட அதிகாரிகள் வைத்துக்கொண்டு ஒரு டெஸ்ட் செக் 10%, 15%, 20% செய்யணும். அப்போ தான் டெலீஷன் சரியாக நடந்திருக்குதா இல்லையான்னு தெரியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பேப்பரில் வந்திருக்கு. இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நிறையா பேர் வெளிநாட்டுக்கும் வெளியூருக்கும் குழந்தைகளோடு இருக்கிறதுக்காக போகிறாங்க. 5-6 மாதம் போவாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரிகள் ஓட்டர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறச்ச பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுமா இல்லை டெம்பரரியாக டெலீட் பண்ணுமா இல்லை டெலீட் பண்ணக்கூடாதாங்கிற விஷயம் அவங்க சரியாக விசாரிக்கணும். அப்படியே ஒரு தவறு ஏற்பட்டாலும் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, சில இடங்களில் மனைவி கணவன் 2 பேருமே வெளிநாடு போயிருக்காங்க. மனைவி பேருக்கு கணவன் பேர் போயிடுது, நீக்கிட்டாங்க. இது எப்படி நடக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்க விஷயம். ஸோ என்ன செய்யணும்னா, சூப்பர்வைசரி செக் அதை ஒழுங்காக செய்யணும். எத்தனை டெலீட் ஆகிருக்கோ அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த வழிமுறையை பின்பற்றினாலே பாதிக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ ஒரு தொகுதியில் 1,00,000 வாக்காளர்கள் நீக்கம் என்ற குற்றச்சாட்டெல்லாம் வருது. அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குமா? அந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு தோணலை எனக்கு. ஆனால் அது எக்ஸாக்டாக இன்ஃபர்மேஷன் பார்த்தா தான் அது சொல்ல முடியும். அது சரின்னு உடனே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு காப்பி கொடுக்குறாங்கல்ல. நவம்பர் மாதம் எப்பொழுது செப்டம்பர்லையோ அக்டோபர்லையோ நவம்பர்லையோ அவங்க இந்த வீடு வீடாக சென்றோ இல்லை மற்றபடி மறுபடியும் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் பண்ணுறச்சு அந்தந்த தொகுதிக்கு உள்ள அந்தந்த பார்ட்டிக்கு காப்பி கொடுக்குறாங்க. அந்த காப்பியை வச்சு என்ன பண்ணீங்க? காப்பி கொண்டு அதை சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லை அதுக்கு ஏதாவது உபயோகம் இருக்குன்னு தெரிஞ்சு உபயோகப்படுத்துனீங்களா? அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 1,00,000 பேரை எடுத்துட்டாங்க இல்லை 2,00,000 பேர் எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேரில் தான் தப்பு. நீங்கள் உங்கள் கடமையை அதிகாரிகள் தம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும்னு உண்மை. ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர்களும் இந்த தேர்தலில் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கை சரிவர நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறச்சே நீங்களும் உங்கள் ஆசாமிகள் மூலமாக செக் பண்ணணும். தவறு நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். பார்க்காம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சத்தம் போடுறது நீங்கள் உங்கள் கடமையை சரிவர செய்யவில்லை என்றுதான் அதுக்கு பதில். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு கோபால் சார். ஒரு சின்ன விஷயம் சொல்லி விரும்புகிறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதையும் சொல்லிடலாமா? சொல்லுங்க. பர்சன்டேஜ் இப்போ ஒரு தகவலின்படி சற்றேறக்குரிய 2,00,000 பேர் சென்னையை விட்டு தங்களுடைய ஊர்களுக்கு சென்றார்கள் ஒரு ஆய்வு சொல்லுகிறது. 2,00,000 1,00,000 பேர் இங்கேயும் பேர் வச்சிருக்காங்க, அங்கேயும் பேர் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. 40,00,000 மொத்தம் வாக்காளர் என்ற நம்பர். இதில் சென்னை பெருநகர் 3 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி சேர்த்து அதில் 1,00,000 2.5%. இந்த தவறு சரி பண்ணாலே உங்கள் பர்சன்டேஜ் 2.5% ஏறி போயிடும். அப்பவே 2,00,000 இங்கே வாக்காளர் வெளியிலையும் வாக்காளர்னா 5% ஏறி போயிடும். தவிர 2 இடத்துல பேர் வச்சுக்க தவறு. இதுக்கு ஒரே வழி ஆதார் தான். ஆதாரோட லிங்க் பண்ணீங்கன்னா இங்கேயும் இருந்து புதுக்கோட்டையில இருந்து இங்கேயும் இருந்து திருநெல்வேலியும் இருந்து இங்கேயும் இருந்து கன்னியாகுமரியில் இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்க முடியாது வச்சு நீங்கள் மற்ற இடத்துல எடுத்துடலாம். அது செஞ்சாலே நீங்கள் 5% வாக்கு சதவீதம் ஏறி போயிடும். அதை சொல்ல விரும்புகிறேன். அது செய்ய வேண்டிய அவசியம். இதற்காவது ஆதாரை கம்பல்சரி ஆக்கணும். ஆதார் லிங்கை கம்பல்சரி பண்ணணும். தவிர
ப்ரைவசி போயிடும் அப்படி இப்படின்லாம் சில பேர்லாம் சத்தம் போடுவாங்க. அது தவறான வாதம். ஏனென்றால் என்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினீங்களோ உபயோகப்படுத்த துவங்கினீங்களோ அன்னைக்கே உங்கள் ப்ரைவசி போயாச்சு. அந்த மெஷினுக்கு நீங்கள் வெளியில் சொல்லாட்டாலும் அந்த மெஷினுக்கு நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, யாரோட பேசுனீங்க எல்லாம் தெரியும். அப்படி இருந்துச்சு ஏதோ ப்ரைவசி போயிடுச்சு ஆதார் கார்டை லிங்க் பண்ணதால அப்படின்னு குய்யோமேனு சத்த போடுறாங்களே, அவங்க தவறான வாதத்தை முன்வைக்கிறாங்க. அந்த வாதத்தை ஒத்துக்கக்கூடாது. அதனால ஆதார் கார்டை லிங்க் பண்ணது கம்பல்சரி பண்ணுறது தவறே கிடையாது. தவிர ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஆதார் கார்டு நம்பர் வராது. அது அந்த சாஃப்ட்வேரில் பின்பகுதியில் இருக்கும், பின்பக்கம், அதாவது இட் இஸ் பிஹைண்ட் தி திங். அதனால அது வெளியில் வராது. அதனால என்னோட ஆதார் கார்டை எடுத்துட்டு வேற யாரும் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றது வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுவும் தெரிஞ்சுட்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ண வேண்டியது கம்பல்சரியாக செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான் பெருநகரங்களில் இந்த மாதிரி தவறுகள் ஏற்படுவது தவிர்க்கப்படக்கூடும். நன்றி திரு கோபால்சாமி.